ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ரெடியாக இருக்கீங்கல்ல? ஸ்டோரி கேட்க, கதை கேட்க, அப்புறம் என்னது சாங் கேட்க எல்லாம் ரெடியாக இருப்பீங்க. ஸோ டைரெக்டாக நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எல்லோரும் கண்ணை மூடிக்கோங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்ற வசனங்கள், கதைகள் மூலமாக நீங்கள் பேசுங்க. இதை கேட்குற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் அதை கேட்டு வாழ்க்கையில் அதை பயன்படுத்த உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க. உங்களுக்கு பிரியமாய் வாழ்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கான தீம் என்னன்னா, காப்பாற்றும் தெய்வம் இயேசு. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, காப்பாற்றும் தெய்வம் இயேசு. ஆமாம், நிறைய நேரம் நம்ம கூட பயப்படுவோம், ஆபத்தில் போயிடுமோ அல்லது ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு நிறைய டைம் என்ன பண்ணுவோம், நம்ம பயப்படுறோம். அப்படிப்பட்ட பயம் வர நேரத்தில், ஆபத்து வர நேரத்தில் நீங்கள்லாம் யாரை கூப்பிடணும்? ஏசப்பாவை கூப்பிடணும். ஸோ இந்த தலைப்பின் கீழே, இந்த தீம் கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி வசனம், ஸ்டோரி எல்லாமே என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், வழக்கமாக நாங்கள் தான் வசனம் சொல்லி தருவோம்ல. ஆமாம், ஆனால் இன்றைக்கி நாங்கள் சொல்லித்தர போகிறதில்ல. ஜப்பான்லேருந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்காக இறக்கியிருக்கோம். அவன் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒரு வசனம் சொல்லி தர போகிறான். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஹலோ குட்டி பசங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் மிக்கி. மைக்கு கிடையாது, மிக்கி. இன்னைக்கு கூட ஒரு சூப்பரான வசனம் நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டா? எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லணும். ஆபத்து காலத்தில், விழிக்காதடா, வாய் திறந்து சொல்லு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. யாரை நோக்கி கூப்பிடணும்? ஏசப்பாவை நோக்கி கூப்பிடணும். எங்க சொல்லு. ஆபத்து
காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இன்னொரு டைம் நான் சொல்ல போகிறேன், என் கூட சேர்ந்து சொல்லணும். ரெடியா? எங்க சொல்லுங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த வசனத்தை மனப்பாடமாக படித்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். யாரும் பார்த்து டைப் பண்ணக்கூடாது, பார்க்காம டைப் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா உங்களை ஏசப்பா பார்க்குறாங்க. ஓகே குட்டீஸ், நான் இன்னொரு நாளில் உங்களை வந்து மீட் பண்ண வரேன். பாய். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு வந்து உங்களுக்கு கதை சொல்ல இன்னைக்கு புதுசாக ஒரு அண்ணன் வர போகிறாங்க. மகி அண்ணா வந்து என்ன பண்ண போகிறாங்க, சூப்பரான ஒரு கதையை என்ன பண்ண போகிறாங்க, சொல்ல போகிறாங்க. அந்த கதையை கேட்டு இங்கே என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். ஸ்டோரி டெல்லிங் செஷன் மூலயமா மகிமதாஸ் அண்ணன் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். நம்முடைய காஸ்பல் ஸ்பார்க் மீடியா சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுகளுக்கு மிக்க 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 நன்றி. ஓகே, இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு சுவாமியுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி ஸ்டோரி டெல்லிங் உங்களுக்கு கூட நான் சொல்ல போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22லேருந்து 32 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசு சுவாமி அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 5 அப்பத்தி 2 மீனை வச்சு 5000க்கும் மேற்பட்ட ஜனங்களுக்கு உணவு கொடுத்தார். உணவு கொடுத்துட்டு ஜனங்கள் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டார். ஏசப்பாவோட சீஷர்களை பார்த்து, எப்பா இங்கே நின்று டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த கரைக்கு நீங்கள் போங்க, அதாவது இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போங்கன்னு சொல்லி அவங்கள அவசர அவசரமாக படகுல ஏற்றி அனுப்பி விட்டுட்டார் இயேசு சுவாமி. இயேசு சுவாமி படகுல ஏறல, மாறாக ஒரு மலையில் போய் தனியாக இருந்து அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இயேசு சுவாமி அங்கேயே தங்கிட்டார். இயேசுவின் சீஷர்கள் எல்லாரும் அந்த படகுல அழகாக போய்கிட்டே இருக்காங்க. சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆயிடுச்சு. அப்படியே கடலுக்குள்ளே போக 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 அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், நடு கடலில் இருட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்குமா? பயமாக தானே இருக்கும். நம்மளை சுற்றி கடல் இருக்குது. ஆமாம், ஏதாவது மீன் வந்து கடிச்சிருமா, இல்லை நம்ம எங்கன்னா கிளை விழுந்துருவோமா அப்படின்னு தானே நம்ம யோசிப்போம். அதே மாதிரி தான் சீஷர்களும் அந்த நடு ராத்திரியில் அந்த படகுல அவங்க போய்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் காற்று பலமாக வீச ஆரம்பிச்சது. அதுவும் எதிர்காற்று வீச ஆரம்பிச்சது பாருங்கள். கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சது, அலைகள் பயங்கரமாக அப்படியே அலைய ஆரம்பிச்சது. படகும் சேர்ந்து அலைய ஆரம்பித்ததுனால என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி சீஷர்களெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் அந்த சீஷர்கள் எல்லாரும் தூரத்தில் பார்க்குறாங்க. கடலில் ஏதோ மங்கலாக ஒரு உருவம் தெரியுதே, இந்த கடல் மேலே வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இயேசுவின் சீஷர்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில பேர் ஐயோ ஆவேசம் வருது, ஆவேசம் வருது அப்படின்னு கத்துறாங்க. ஆவேசம்னா ஏதோ பேய் பிசாசு வருது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அந்த மாதிரி இந்த சீஷர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், நீங்களும் இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? ரொம்பவும் பயந்துருப்பீங்கல்ல? ஆமாம். ஆனால் இந்த சீஷர்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் தெரியுமா? பயப்பட வேண்டாம், நான் தான், திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. நம்ம இயேசு சுவாமி அவரா கடலில் நடந்து வராரு. சீஷர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், டெரிஃபிக்காக என்ன செய்கிறாங்க, அந்த விஷயத்தை பார்க்குறாங்க. அவர் அழகாக என்ன செய்கிறாரு, பொறுமையாக கடல் மேலே நடந்து வந்துக்கிட்டே இருக்கார். இதை பார்த்த உடனே நம்ம பீட்டர் அண்ணன் இருக்கிறார் பாருங்க, அதான் பேதுரு அண்ணன், உடனே இயேசு சுவாமி நீங்கள் தான் கடலில் நடந்து வரீங்கன்னா நானும் உங்களை மாதிரியே கடலில் நடக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சுவாமி சொன்னாங்க, சரி நீ வா அப்படின்னு சொன்னார். உடனே பேதுரு அண்ணன் ஒரு கால் எடுத்து அப்படியே படகுலேருந்து இறங்கி ஒரு கால் வைக்கிறாரு. உள்ளே போலையே. இன்னொரு கால் எடுத்து வைக்கிறாரு. அடடா உள்ளே போலையே. அடடா நாமளும் கடலில் நடக்கிறோம். உலக வரலாற்றிலேயே கடலில் நடந்த 2 பேர், அது இயேசு சுவாமியும் இயேசு சுவாமியோட சீஷரான பீட்டர் அண்ணனும் அப்படின்னு இவர் மனசில் நினச்சிருப்பாரோ இல்லவோ, அந்த அளவுக்கு அப்படியே எக்ஸைட்டடாக நம்ம பேதுரு அண்ணன் கடல் மேலே ஒன்று கால் வச்சு நடந்துக்கிட்டே இருக்காரு.
திடீர்னு பயங்கரமாக காற்று வீச ஆரம்பிச்சது. அதை பார்த்த உடனே பேதுரு அண்ணனுக்கு பயம் வந்துக்குச்சு. ஐயோ, ஏசப்பா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, அவர் கையை மட்டும் வெளியே நிற்கிட்டு. உடனே இயேசு சுவாமி என்ன பண்ணார், கையை பிடிச்சி அப்படியே தூக்கி விட்டார். அப்போது இயேசு சுவாமி பீட்டர் அண்ணன் பார்த்துட்டு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட, நான் தான் அவன் கூட இருக்கிறால அப்படின்னு இயேசு சுவாமி பேதுரு அண்ணனை தூக்கி விட்டு நிறுத்தி விட்டுட்டார். 2 பேரும் அழகாக என்ன செய்கிறாங்க, கடலில் நடந்து திரும்பவும் படகுக்கு போகிறாங்க. பேதுரு அண்ணன் ஏறிட்டார். பைபிள் சொல்லுது, அவர் படகுல ஏறின உடனே, அதாவது இயேசு சுவாமி படகுல ஏறின உடனே கடல் அமைதியாகிடுச்சு. எல்லாரும் பார்த்துட்டு, ஆஹா இப்படிப்பட்ட ஆண்டவராக நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும், அதாவது இயேசு சீஷர்கள் எல்லாரும் இயேசுவை தொழுது கொண்டார்கள். அருமையான தம்பி தங்கச்சி, நம்முடைய ஆபத்து நேரத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். சரிங்களா? இதுலேருந்து ஒரு 4 பாயிண்ட் உங்களுக்கு நான் குயிக்காக சொல்ல விரும்புகிறேன். இயேசு சுவாமியுடைய இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? முதல்ல நம்ம தீமை நம்ம மறந்துடக்கூடாது. காப்பாற்றும் தெய்வம் இயேசு. நம்முடைய ஆபத்து நேரத்தில் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிடும் பொழுது உடனே வந்து அவர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சரி, அந்த 4 பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களே. நம்பர் 1, இயேசு சுவாமி ஜெபம் பண்ணினார். இயேசு சுவாமி தனியாக இருக்கும் பொழுது, அதாவது சீஷர்களோடு இல்லாமல் ஜனங்களை பார்க்காம மற்ற நேரங்களில் தனிமையில் இருக்கும்போது he will never waste his time. அவர் ஆண்டவரோடு கூட தனிமையில் இருந்து ஜெபம் பண்ணுவார். நீங்களும் என்ன செய்யணும், ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. 2வது பாயிண்ட்டு, இயேசு சுவாமி கடல் மேலே நடந்தார். அதனால் சீஷர்களை பார்த்து பயப்படாத அப்படின்னு அவர் சொன்னார். நம்ம வாழ்க்கையில் இயேசு சுவாமி நம்ம கூட நடந்து வரும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட ஆபத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 3வதாக, அற்ப விசுவாசியாக இருக்கக்கூடாது. அப்படி அற்ப விசுவாசியாக இருந்தால் நம்ம ஆண்டவருடைய அற்புதத்தின் மேலே சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதை தானே ஆண்டவர் வந்து பேதுரு அண்ணன்கிட்ட சொன்னார் இல்லை, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய். ஸோ நம்ம அற்ப விசுவாசியாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, எனக்கு தெரியும் ஏசப்பா உதவி செய்வார், ஆனாலும் நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவேணும்னு பயமாக இருக்குது. எனக்கு தெரியும் ஏசப்பா எனக்கு உதவி செய்வார், நான் இந்த ரேஸில் ஜெயிப்பேனான்னு தெரியல. எனக்கு தெரியும் நான் ஏசப்பா வந்து எனக்கு உதவி செய்வார், ஆனால் நான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபஸ்ட்லாம் வருவேனா, இப்படி நாம் சந்திக்கப்படக்கூடாது. ஏசப்பா நிச்சயமாக எனக்கு அற்புதம் செய்வார், நான் அவர் விசுவாசிக்கிற நூறத்தனையா அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், நம்பணும். அடுத்ததாக கடைசியில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவர் படவில் ஏறினவுடன் காற்று அமைதியானது. இன்றைக்கு இந்த ஸ்டோரி டெல்லிங் பார்க்குற அருமையான குட்டி தம்பி தங்கச்சிங்களா, உங்கள் மனசில் அலை மோதுகிறது போல் பிரச்சனைகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம். ஏசு சுவாமி என் மனசுக்குள்ளே வாங்காண்டவரே, எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்காண்டவரே அப்படின்னு கேட்டுப்பார். நிச்சயமாக ஏசப்பா உனக்கு உதவி செய்வார். ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரி டெல்லிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த செக்மெண்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை டாடா பாபாய் ஃப்ரம் மகி அண்ணன். எல்லாமே பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபினிஷிங் ப்ரேயர் பண்ண போகிறோம். கையை அழகாக கூப்பி ஜெபம் பண்ணலாமா? கண்ணை முடிக்கோங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் காப்பாற்றும் தெய்வம் இயேசுங்கிற அந்த தலைப்பின் கீழே நாங்கள் நிறைய வசனங்கள் பிள்ளைங்க கற்றுக்கொண்டாங்க. இந்த வசனங்கள் கதைகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக நீங்கள் அவங்க கூட பேசினதுக்காக நன்றி. இந்த வார்த்தையில் வருகிறதுபடி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், ஆபத்து வந்தாலும் அந்த பேதுரு அண்ணன் போல் நாங்களும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட நீங்கள் எங்களை காப்பாற்ற வருவீங்க. அந்த பிள்ளைங்க கூட எப்போதுமே நீங்கள் பாதுகாப்பாக இருக்க போகிறக்காக, அவங்க கூப்பிடும் போதெல்லாம் அவங்கள காப்பாற்ற போகிறக்காக, அவங்கள ஆசீர்வதிக்க போகிறக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வெயிட், உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சர்ப்ரைஸா? ஆமாம், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. வழக்கமாக நம்ம சாங்ஸ் டைமில் இந்த கிட்ஸ் ப்ரோக்ராமில் சாங் வரும். ஆனால் நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சண்டே சாங்ஸ் உங்களுக்கு வராது. அதுக்கு முன்னாடியே வாரத்தில் புதன்கிழமை நம்ம வெனஸ்டேயில் ஒரு சாங் என்ன பண்ண போகிறோம், ரிலீஸ் பண்ண போகிறோம். எதுக்காக தெரியுமா? அந்த சாங்கை நல்லா கேட்டு நீங்கள் சண்டே வந்தீங்கன்னா சண்டே கொஸ்டின் ஆன்சர் டைம்னு ஒன்று வைப்போம். அதில் அந்த சாங்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்போம். அதில் யாரெல்லாம் பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ப்ரைஸ் என்ன பண்ணுவோம், உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இந்த வாரம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக நிறைய அண்ணன்மார்களோட உங்களை மீட் பண்ண போகிறோம். ஓகே, பாய் குட்டீஸ்.